நம்ம நாட்டுக்கு எதிரான திட்டமிடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு கைக்கூலிகள்னு சொல்லுவோம். பணத்தை வாங்கிட்டு எந்த விஷயம்னே தெரியாம அது நாட்டுக்கு சரியான விஷயம் இல்லைன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை திரும்ப அழுத்தமா சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மக்களுக்கு பரிச்சயமானவங்களா இருப்பாங்க. அதை ஒரு காரணமா பயன்படுத்தி பணத்தை வாங்கி கொண்டு இந்த நாட்டுக்கு எதிரான செயல்முறைகளை தொடர்ந்து பரப்புவாங்க. அதுக்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதை பத்தின விவரங்கள் எதுவுமே தெரியாது. அதனாலதான் இப்ப நம்ம தொடர்ந்து அது சம்பந்தமான அடுத்தடுத்து பதிவுகளை போட வேண்டியதா இருக்கு. கூடுதலான விவரங்கள் நம்ம என்ன செய்யணும்ன்றத அந்த படிவத்திலே பின்பக்கமா கொடுத்திருக்காங்க. இந்த படிவத்தோட பின்பக்கத்துல இருக்கக்கூடிய விவரங்களை சரியா பார்க்காமலோ உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பரப்பணுன்ற உள்நோக்கோடு நம்மள வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிடுவாங்க. நம்ம இது தேவையற்றது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அது என்ன மாதிரியான வதந்திகள்னா, நம்ம கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே கிடைக்காது. நம்மளோட முன்னோர்கள் டாக்குமெண்ட் கேட்கறாங்க, இறந்தவங்களோட டாக்குமெண்ட் கேட்கறாங்க, இறப்பு நாங்க பதிவு பண்ணல, பிறப்பு நாங்க பதிவு பண்ணல, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்காது, நம்மள எல்லாருமே இதுல இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்த அழுத்தமா, அதாவது டூல் கிட்னு சொல்லக்கூடிய தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை வச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களோட சுயபோக வாழ்க்கைக்காக நம்மளோட நாட்டு நலன் சார்ந்த நல்ல விஷயங்களை கெடுக்கிறாங்க. அதனால நம்ம அந்த படிவத்தோட பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை ஒரு முறை தெளிவா நம்ம படிச்சோம்னா நமக்கே புரிஞ்சிடும் யாரோட உதவியும் நமக்கு தேவைப்படாது. என்னன்னா அதுல ஒரு அடுத்தடுத்தான விவரங்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம கிட்ட அந்த முதல் பக்கத்துல இருக்கக்கூடிய வலது இடது ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம கிட்ட கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கூடுதலான தகவல்கள் கொடுக்கணும். என்ன, நம்ம ஒரு 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கோம், எந்த படிவத்திலயும் நம்ம லிஸ்ட்ல இல்ல, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கூல் சர்டிபிகேட்டோ ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ அல்லது லைசன்ஸோ ஒரு 13 டாக்குமெண்ட் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பிறந்த தேதி, அதுல இருக்கக்கூடிய நம்மளோட முகவரி, அதுக்கான சான்று கொடுத்தாலே போதும். நம்ம கிட்ட எந்த ஒரு அடிப்படை குறிப்புகளுமே இல்ல, அப்பாவோ அம்மாவோ ஒருத்தர் வெளிநாட்டை சார்ந்தவங்க, ஒருத்தர் பாரத நாட்டை சார்ந்தவங்க, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலுமே அதுல விவரமா என்ன மாதிரியான நம்ம இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு, நம்ம கிட்ட இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டும் இல்லைன்னா கூட நம்ம முதல் காலத்துல இருக்கக்கூடிய நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு பிஎல்ஓக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிங்க நம்மளை கூப்பிட்டு விசாரணை செய்வாங்க. உங்ககிட்ட ஏன் எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல, என்ன காரணம், நம்ம முறையான காரணத்தை அங்க சொன்னோம்னா அந்த காரணங்கள் ஏற்றுக்கக்கூடியதா இருந்ததுன்னா அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க, வாக்காளர் பட்டியல சேர்த்துவாங்க. இல்ல அந்த காரணங்கள் சரியானதா இல்ல, அது சந்தேகிக்க கூடியதா இருக்கு அப்படின்னா நீக்குவாங்க. சந்தேகம்ன்றது கற்பனையான போக்குல எல்லாரையுமே சந்தேகப்பட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்படி இருந்தா நம்ம அடுத்த லெவல் முறையிடலாம். அதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்திருக்காங்க, கால அவகாசங்களும் நிறைய இருக்காங்க. ஒரு போலியான ஒரு பொய்க்கு புறம்பான கூட்டம் எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாம ஒரு இந்த ரீல்ஸ் போடுற மாதிரியான விஷயங்கள்ல உட்காந்துக்கிட்டு எஸ்ஐஆர் வந்ததுனால 40 நாள்ல விசாரணை பண்ண முடியாது, 40 நாள்ல தெரிஞ்சுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் 8 கோடி மக்களை எப்படி 40 நாள்ல விவரத்தை சேகரிக்க முடியும்ன்ற ஒரு அவங்களோட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை அரசாங்கமோ அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகளோ திறம்பட செய்து காட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப செய்யறதுக்கு முடியாது என்ற ஒரு துணியில இந்த மாதிரியான தகவல்களை பரப்பி வராங்க. அதை மக்கள் நம்பாதீங்க. முறையான விஷயங்களை, நாட்டுக்கு நலன் தரக்கூடிய விஷயங்களை தைரியமா செய்யுங்க, தெரிஞ்சு செய்யுங்க. தெரியலனா தெரிஞ்சவங்க கிட்ட சேர்ந்து நல்ல விஷயங்களை நாட்டுக்காக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.